எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இன்னைக்கு நான் என்ன காட்ட போறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைங்க ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து நான் தைச்சிருக்கேன். பிள்ளைங்களுக்கு தைச்சாலே வந்து ரொம்ப அழகாக தான் இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் தைச்சி போகிறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ இந்த குட்டி குட்டி பாண்டுகள்லாம் வந்துட்டு இந்த பாவாடை சட்டை கவுனெல்லாம் போட்டுட்டு அப்படியே நடக்கும்போது அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும். நேற்று ஒரு கஸ்டமருக்கு வந்து ஒரு வயசு பேபிக்கு வந்து 2 பாவாடை சட்டை வந்து தைச்சேன். ரொம்ப வந்து க்யூட்டாக இருந்துச்சு. பம்பம்லாம் வச்சு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதை அப்லோட் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 வயசு பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு பாவாடை சட்டை, ஒரு கவுனு, ஒரு ஹாஃப் சாரி, அப்புறம் ஒரு டூலிப் சல்வார் சுடிதார் ஒன்று, அந்த பஞ்சாப் ஷீட் ஒன்று வந்து தைச்சிருக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னாக்கா பாவாடையோட சட்டை வந்து இது வந்து சட்டை. முன்னுக்கு இந்த லேஸ்லாம் வச்சு கொடுத்துருப்பேன். இந்த லேஸ் வந்து என்னோட ஷாப்பில் வந்து இருக்கும். என்னோட ஷாப்புக்கு போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். கீழெல்லாம் அந்த லேஸு கொடுத்து கை வந்து ஒரு சிம்பிளான ஒரு கை கொடுத்துருக்கேன். மேலே வந்து ஒரு 2 ப்ளீட்ஸ் வச்சு அது ஒரு ரவுண்டு கை கொடுத்துருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நெக் கொடுத்துருக்கேன். அந்த பாப்பா வந்து கொஞ்சம் சப்பியாக இருப்பாங்க. ஸோ இந்த நல்லா கொஞ்சம் லோவாக இறக்கி கொடுத்து இந்த டைப்பில் வந்து கழுத்து வச்சுருக்கேன். பின்னாடி எல்லாம் லேஸ், பின்னாடி வந்து ஜிப்பு வச்சுருக்கேன். ஓகே, கயிறு கேசல் கொடுத்துருக்கேன். இதோட ஸ்கர்ட் தான் வந்து இது பார்த்தீங்கன்னா இது ஒரே சாரி 3 உடுப்பு தைச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து இந்த பாப்பாவோட பாவாடை சட்டை. ஓகே, அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டூலிப் சல்வார். ஓகே, இந்த டைப்பில் இருக்கும். இதோட சல்வார் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைப்பில் இருக்க பேண்ட்டு. ஸோ இது சல்வார், இது அதோட சட்டை. ஓகே, இது சட்டையை பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். கை இந்த ஷோல்டர் வந்து கை இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த மாதிரி மடிச்சு வச்சு கொஞ்சம் டிசைன் கொடுத்துருக்கேன் இந்த ஷோல்டர் கிட்ட. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்து ஜிப்பு வச்சிருக்கேன். கீழெல்லாம் லேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து 2 லைனாக கொடுத்துருக்கேன். இந்த லேஸ் வந்து நான் 2 லைனாக கொடுத்துருக்கேன். ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. கீழேயும் கொடுத்துருக்கேன். இதோட சூட் அவங்க வந்து போட்டாங்கனாக்கா இது வந்து இப்படி இருக்கும். ஸோ இதோட சூட் வந்து இப்படி இருக்கும். இதுக்கு வந்து இந்த சில்வருக்கு வந்து சட்டை வந்து கட்டையாக தான் போடுவாங்க. ஸோ இதோட லுக் வந்து இப்படி இருக்கும். ஓகே, அடுத்து ரெண்டாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கவுனு தைச்சிருக்கேன். கவுனு ஸோ இந்த மாதிரி மடிப்பெலாம் எடுத்து கழுத்துக்கு மட்டும் லேஸ் கொடுத்துருக்கேன். கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஃப் கை கொடுத்துருக்கேன். பின்னாடி வந்து கழுத்து வந்து மேலால் வச்சிருக்கிறதுனால வந்துட்டு நான் வந்து கயிறு கொடுக்கல. ஸோ பின்னாடி வந்து இன்னர் ஜிப் வச்சிருக்கேன். ஸோ இது அவங்களுக்கு ஒரு 3/4 கால் வரைக்கும் வர மாதிரி ஒரு கவுனு. அடுத்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு துணியில் அந்த மூணுமே வந்து ஒரே சாரியில் தைச்சது. 4 வயசு பிள்ளைக்கு ஒரே சாரியில் ஒரு டூலிப் சல்வார், பஞ்சாபி, கவுனு, பாவாடை சட்டை தைச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஆஃப் சாரி. ஓகே, இது வந்து ஸ்கர்ட்டு. ஓகே, இந்த ஆஃப் சாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படி இருக்கும். ரொம்பவே வந்து கலர் மேட்சிங்காக இருக்குல்ல. இது வந்து இந்த துணி வந்து இந்த பிங்க் துணி வந்து என் கடையில் உள்ள சாரி. இதை ஏன் நான் வச்சிருக்கேனாக்கா இந்த ஸ்கர்ட்டில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்குது. இந்த ஸ்கர்ட்டில் வந்து பிங்க் கலர் பூ இருக்கனால அதுக்கு மேட்சிங்காக இந்த பிங்க் கலர் வந்து நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா பீகாக் லேஸ் வந்து வச்சிருக்கேன். பீகாக் பார்டர் வச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து சட்டையோட கலர்னால இதுக்கு வந்து வச்சிருக்கேன் மேட்சிங் ஆகிறதுக்காக. கழுத்துக்கு பார்த்தீங்கன்னா லேஸ் கொடுத்துருக்கேன். கழுத்துக்கு லேஸு, அப்புறம் 2 லட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். பின்னாடி ஒரு அழகான ஒரு பானை கழுத்து, நல்லா இறக்கமாக ஒரு பானை கழுத்து கொடுத்துருக்கேன். பானை கழுத்து கொடுத்து முந்தானி, கை பார்த்தீங்கன்னா பஃப் கை. இந்த பொண்ணு போட்டாங்கன்னா நல்லாவே வந்து இந்த பஃப் வந்து நல்லா அழகாக தூக்கி இப்படி வரும். இது இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு ஸ்ப்ரே வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தான் நான் இந்த ப்ளீட்ஸ் வந்து எடுத்து அயன் பண்ணேன். இன்ன வரைக்கும் 3 நாள் ஆச்சு. இன்ன வரைக்கும் இது கலையவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அது ஊக்கு ஒன்றுமே போடலை, எதுவுமே போடலை. அது ப்ளீட்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ அந்த ஸ்ப்ரே வந்து நான் எல்லோ பேக் வந்து போட்டிருக்கேன், மஞ்சள் பேக் வந்து போட்டிருக்கேன். இது வந்து அதை போயிட்டு வாங்கிக்கலாம். அது ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. மடிப்பில் கொஞ்சம் கூட கலையில். ஸ்கர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து பார்த்தேன். ரொம்பவே வந்து நல்லா இருக்குது அந்த ஸ்ப்ரே. இதுதான் அதோட ஸ்கர்ட் சட்டை. இதோட கொம்போ பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இது வந்து ஆஃப் சாரியில் கண்டிப்பாக வந்து வயிறுலாம் தெரியும் பாப்பாக்கு. அவங்க போட்டாங்கன்னா நான் வீடியோ எடுத்துனாக்கா நான் போடுறேன், இல்லை ஃபோட்டோ போட்டு விடுறேன். இது வந்து கண்டிப்பாக இங்கே வந்து போட்டு பார்ப்பாங்க. ரொம்பவே வந்து அதோட கலர் கொம்போ வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி அழகழகா குட்டி பாப்பாலாம் இருந்துச்சுன்னா அழகழகா ட்ரெஸ் தைக்கணுமா, டிசைன் வச்சு தைக்கணுமா, நீங்கள் என்கிட்ட எடுத்துட்டு வாங்க. நான் உங்களுக்கு நானே டிசைன் வைப்பேன். இல்லை நீங்கள் சொல்கிற டிசைன் கூட கொடுத்து நான் தைப்பேன். இந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து நானே டிசைன் பண்ணுது. அவங்க என்கிட்ட கொடுத்துட்டாங்க. துணி வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன், நீங்கள் எப்படி தைக்கணுமோ, என்ன வச்சு தைக்கணுமோ நீங்கள் தைச்சிருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இது எல்லாமே நானே தான் டிசைனாக வச்சு நான் செஞ்சேன். அவங்க பஞ்சாப் ஷீட் தான் கேட்டாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக டூலிப் சல்வார் வச்சு பஞ்சாப் ஷீட் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஓகே, அந்த பாப்பா வந்து போட்டாங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ வந்து அப்லோட் போடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னாக்கா நீங்கள் எனக்கு போலனா பண்ணலாம். ஓகே, உங்களோட வீட்டு குட்டி தேவதைகளுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து தைச்சி கொடுப்பேன். ஓகே, தேங்க்யூ.